அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா, ஆஃபீஸோ அல்லது கவர்மெண்ட் சைடில் இருக்க சில அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு துணை அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஒரு அப்ளிகேஷன் யூஸர் ஃப்ரெண்ட்லி ஆகணும்னா அதுக்கு நமக்கு என்னென்ன சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்தோடனே பிடிஎஃப் டூல். நம்ம ஒரு ஃபோட்டோவாக இருக்கும், ஃபோட்டோ வச்சுருப்போம், அதை பிடிஎஃபாக மாற்றணும், அல்லது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும், அதை பிடிஎஃபாக மாற்றணும். ஏன்னா நம்ம எடுத்தோன்னே ரெசிப்டில் பிடிஎஃபாக தான் அப்லோட் பண்ண முடியுறதுனால பிடிஎஃபாக மாற்றணும். அப்போனா ஒவ்வொரு தடவையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. நமக்கு இதுலேயே நமக்கு கம்ப்யூட்டர்லேயே எக்ஸலாக இருக்குது அல்லது ஒரு வேர்டாக இருக்குன்னா அதை எப்படி பிடிஎஃபாக மாற்றணும், அல்லது எக்ஸா ஒரு ஆன்லைன்லேயே எப்படி பிடிஎஃபாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல ஆன்லைனில் எப்படி பிடிஎஃபாக மாற்றணுன்றதை பற்றி பார்ப்போம். அதுக்கு ஐலோ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இப்போ ஸ்மால் பிடிஎஃப்னு இருக்குது. ரெண்டுமே ஃப்ரீயாகவே நம்ம அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐலோ பிடிஎஃப் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த ஐலோ பிடிஎஃப்பில் போய்ட்டோன்னா நம்ம எந்த டாக்குமெண்ட்டை இதில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. மெர்ஜ் பிடிஎஃப், அதாவது 2 பிடிஎஃப் இருக்கும், அது ரெண்டையும் ஒரே பிடிஎஃபை மாற்றணும் அப்படின்னா மெர்ஜ் பிடிஎஃப். ஸ்ப்ளிட்டுனா ஒரே பிடிஎஃபாக இருக்கும், அதை 2 ஸ்ப்ளிட் பண்ணணும்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நமக்கு 20 MBக்குள்ளே இருந்தால் தான் அப்லோட் பண்ண முடியும்னு இருக்குது இல்லையா. அப்போ 20 MBக்கு மேலே இருக்குன்னா அதை கம்ப்ரஸ் பண்ணி 20 MBக்குள்ளே ஆகிறதுக்காக ஒரு 50 MB இருக்க பிடிஎஃபை 20 MBக்குள்ளே மாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது அது. அப்புறம் பிடிஎஃப் டு வேர்டு, நம்ம பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு அதை வேர்டாக எப்படி மாற்றுறது. இதில் கொஞ்சம் காம்ப்ளிகேட் இருக்குது, இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் ஆகுனா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிடிஎஃப் டு பவர் பாயிண்ட்டு, பிடிஎஃபை எக்ஸலாக மாற்றுறோம், வேர்டை பிடிஎஃபாக மாற்றுறோம். இதில் உங்களுக்கு என்ன தேவையானதை யூஸ் பண்ணிக்கலாம். பவர் பாயிண்ட்டை பிடிஎஃபாக மாற்றலாம், எக்ஸலை பிடிஎஃபாக மாற்றலாம், பிடிஎஃபை எடிட் பண்ணலாம். இது ஒரு சில இதில் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த எடிட் பிடிஎஃப்லாம் கொஞ்சம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும், பெய்டு அதெல்லாம். அதனால் அதை தேவையானவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிடிஎஃபை ஜேபிஜேவாக மாற்றணும், பிக்சராக மாற்றணும், ஒரு பிக்சரை பிடிஎஃபாக மாற்றணும். இது எந்த இடத்துல தேவைப்படுன்னா, நம்ம ரோடு சேஃப்டிக்காக ஏதோ மீட்டிங் போடுறோம்னா ஒரு பிடிஎஃபோட ஒரு பிக்சரையும் வச்சு அனுப்பணும். அப்படிங்கும்போது ஜேபிஜேவாக உள்ளே வைக்க முடியாது. அப்போ பிடிஎஃபாக மாற்றி அந்த பிடிஎஃபை மெர்ஜ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரே பிடிஎஃபாக வந்துடும். வாட்டர் மார்க்கு, ரொட்டேட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குது. உங்களுக்கு எது யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மெர்ஜ் பிடிஎஃபை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மெர்ஜ் பிடிஎஃப்னால் ஒரு 2 பிடிஎஃப், இந்த பிடிஎஃபையும் இந்த ப்ளஸ் சிம்பிள் அமுக்கணும்னா அதே ஓப்பன் ஆகும். இந்த 2 பிடிஎஃபையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா 2 வந்துடுச்சு. அடுத்து மெர்ஜை கிளிக் பண்ணோன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண தேவையில்லை, தன்னாலே டவுன்லோட் ஆகும். அப்படி ஆகலை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது அதுவே ஆகிடுச்சு, நான் டவுன்லோட் கொடுக்கலாம், ஆனால் அதுவே ஆகிடுச்சு. ஒருவேளை ஆகலைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் போயிட்டு லொக்கேஷனில் போயிட்டு பேரை மாற்றிட்டு, என்ன பிடிஎஃபோ அதுக்கான பேரை மாற்றிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேரை மாற்றிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது மெர்ஜுக்கானது. இதிலேயே நமக்கு பார்த்துட்டோம், ஸ்பிட் பண்ணுறது, கம்ப்ரஸ் பண்ணுறது எல்லாமே இதிலேயே வந்துடுது. இது மாதிரியே ஸ்மால் பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, ஃபைல் கன்வர்ஷன் பார்த்துட்டோம், ஜேபிஜே டு பிடிஎஃப் அதெல்லாம் பார்த்துட்டோம். அது ஸ்கேனர் ஆப்பு. நம்ம ஒரு சில நேரத்தில் ஃபோனில் தான் இருக்கும், அப்போ நிறைய ஸ்கேனர் இருக்குது, அப்ளிகேஷன் ஃப்ரீயாகவே இருக்குது. ஒகேன் ஸ்கேனர், கேம் ஸ்கேனர், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. அதை உங்களுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரியில் நீங்கள் பிடிஎஃபை மாற்றி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் அடோப் ஸ்கேனர், மைக்ரோசாஃப்ட் லென்ஸு, இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து புக் மார்க். இந்த புக் மார்க்குங்கிறது இப்போ எனக்கு ஆஃபீஸ் தான் எடுத்தோடனே இந்த மாதிரி இங்கே வச்சுருக்கேன்னா, என்னோடய ஆஃபீஸு, வாட்ஸ்அப்பு, கவர்மெண்ட் மெயில் ஐடி, இஎஸ்ஆர்
இந்த அப்ளிகேஷனு, டெலகிராமு, கூகுள், அப்புறம் யூடியூப்பு, எனக்கு தினமும் அனுப்ப வேண்டிய டிஎஸ்எல், அப்புறம் ஸ்பேரோ. இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரணும், எடுத்தோடனே ஹோம் பேஜில் எப்படி கொண்டு வரணுன்றதை பார்ப்போம். இந்த ஆடு ஷார்ட்கட் இருக்கும். இந்த ஆடு ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணோம்னா நேமு, முன்னாடியே இதுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணணும்னா காப்பி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்பேரோவுக்கு தான் போகிறோம், எடுத்தோடனே வெளியே வரணும் அப்படின்னா இந்த ஸ்பேரோவை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்பேரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை முதலே காப்பி பண்ணி வச்சுக்கணும். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த ப்ளஸ் அமுக்கிட்டு இங்கே ஆட் ஷார்ட்கட்டை கொடுத்துட்டு யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து ஸ்பேரோன்னு கொடுத்துக்கிறேன். ஸ்பேரோன்னு கொடுத்து ஆட் பண்ணால் ஆட் ஆகிடும். இதே மாதிரியே தான் நமக்கும் நம்ம ஹோம் பேஜ்லேயே வர மாதிரி வச்சுக்கலாம். ஆஃபீஸுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை விட்டுறேன். இப்போ இதை ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு சொல்ல முடியும். இப்போ எனக்கு ஆஃபீஸ் தான் தேவை. அப்போ நான் இங்கே டைப் பண்ணி HTTPS எல்லாம் டைப் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பேஜுக்கு போயிடுறேன். அந்த பேஜுக்கு போயிட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த நியூ டேப் கொடுத்துட்டோம்னா இங்கே வர ஆட் ஷார்ட்கட்டில் யூஆர்எல்லை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். நேமில் ஆஃபீஸ் ஆட் கொடுத்துட்டோன்னா ஆட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்படி தான் ஆட் பண்ணணும். அதை அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு வேணும், ஃபஸ்ட்டு வேணும், எது செகண்ட் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம்.